செழியன் அவர்கள் எழுதிய நிலமங்கை சரித்திர நாவல். அதனுடைய ஒரு பகுதி கேட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ அடுத்த பகுதி, இரண்டாவது பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? இந்த இரண்டாவது பகுதி கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. பயங்கர சஸ்பென்ஸ், அதே நேரத்துல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அத்தியாயம் 3. பரிசு. தந்தை இறந்து விட்டார் என்ற துக்க செய்தியாலும் அவரை தனது தமையனே கொன்று விட்டான் என்று குலபதி விபரம் தந்த அதிர்ச்சியாலும் சில வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்ட வீரபாண்டியன் தன் வாளை கீழே எறிந்து விடும்படி தமையனின் மெய்க்காவலர் தலைவன் குலபதி உத்தரவிட்டதும் உள்ளே கொதித்தெழுந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தனது இடது கையில் இருந்த போர்வையை சரேல் என்று கழற்றி அதை குலபதியின் முகத்தில் விட்டெறிந்தான். அதே வேகத்தில் மிக திறமையுடன் தன் முன்பிருந்த வீரன் ஒருவன் கை வாளையும் தட்டிவிட்டு அவன் நெஞ்சிலும் தன் வாளை பாய்ச்சினான். இப்படி இரு வீரர்கள் போய்விட்டதாலும் தங்கள் தலைவன் முகத்தில் வீசப்பட்ட போர்வையை அவன் ஒதுக்கித் தள்ளும் சமயத்தில் அவனை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்த வீரபாண்டியன் அவன் ஊட்டியை தன் வாளால் தடவிக்கொண்டு, டேய், இருவரும் வாள்களை கீழே எறிந்து விடுங்கள், இல்லையேல் உங்கள் தலைவன் இப்பொழுதே பிணமாகி விடுவான் என்று உத்தரவிட்டாலும் மற்ற இரு வீரர்களும் ஒரு வினாடி மலைத்தாலும் மறு வினாடியே வாள்களை கீழே எறியவே செய்தார்கள். அதே சமயத்தில் குலபதியின் வாளையும் உரையில் இருந்து உருவிக்கொண்ட இளைய பாண்டியன் அந்த இரு வீரர்களையும் வாட்கள் இருந்த இடத்தில் இருந்து எட்ட தள்ளி நிற்கும்படி உத்தரவிட்டான். அந்த உத்தரவையும் அவர்கள் வேறு வழியின்றி நிறைவேற்றியதும் குலபதியை நோக்கி வீரபாண்டியன், கொலைகாரனின் மெய்க்காவலரே, சற்று முன்பு ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு சென்று அதன் மீது சாய்ந்து நின்று கொள்ளும் என்று கூறினான். குலபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கவே அந்த நிலை குரலிலும் ஒலிக்க, மன்னர் உத்தரவை மீறுகிறீர்கள் என்று எச்சரித்தான் மெய்க்காவலர் தலைவன். ஆம், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க உத்தேசம் என்று வீரபாண்டியன், சரி, நேரமில்லை எனக்கு உன்னுடன் வாதாட, சென்று அந்த தூணிடம் நில் என்று கடுமையுடன் கூறினான். நான் மறுத்தால்? குலபதியின் கேள்வி உக்கரத்துடன் எழுந்தது. என் உத்தேசத்திற்கும் உன் உத்தேசத்திற்கும் மாறுபாடு இருக்கும் என்றான். என்ன மாறுபாடு கேட்டான் குலபதி. இன்னும் சில நாட்கள் நான் உயிரோடு இருக்க உத்தேசம் என்று சொல்லவில்லை? ஆமாம், சொன்னீர்கள். தூணுக்கு செல்ல இஷ்டமில்லாவிட்டால் உன் உத்தேசம் வேறு என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? அப்படியானால் கொன்று விடுவீர்களா? அந்த உத்தேசம் இருந்தால் நீ இப்பொழுது என்னுடன் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். முன்னமே விஷயம் முடிந்திருக்கும். இதை சொன்ன வீரபாண்டியன் தூணுக்கு அருகில் செல்லுமாறு இரு கைகளிலும் உள்ள வாள்களில் ஒன்றால் செய்கை காட்டினான் குலபதிக்கு. செய்கைகளில் சந்தேகம் ஏதும் இல்லாதிருந்தாலும் அந்த செய்கைகளில் இருந்த உத்தரவு நிறைவேற்றப்படாவிட்டால் பயன் என்ன என்பதை வீரபாண்டியன் ஈட்டி கண்கள் சந்தேகமற நிரூபித்ததாலும் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணை நோக்கி மெல்ல நடந்து சென்றான் குலபதி. அப்படி நடந்து சென்றபோது எதிரே நின்று கொண்டிருந்த தனது வீரர்கள் இருவரையும் நோக்கி, ஏன் மரம் போல் நிற்கிறீர்கள் என்று எரிந்தும் விழுந்தான். ஆனால் அந்த இரு வீரர்களும் அசையவில்லை. மந்திரத்தால் கட்டப்பட்ட பதுமைகள் போல் நின்றிருந்தார்கள். தூணை நோக்கி சென்று கொண்டே மீண்டும் கேட்டான் குலபதி, உங்கள் வாய் அடைந்து விட்டதா என்று. இருவரும் பதிலுக்கு தலைகளை அசைத்து பின்புறம் சைகை செய்தார்கள். அப்பொழுதுதான் அந்த நிலைமை புரிந்தது குலபதிக்கு. அந்த வீரர்களுக்கு சற்று பின்னால் இரு குறு வாட்களை குறிவைத்துக் கொண்டு ஜமாலுதீனும் அரபு நாட்டு அழகியும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அப்பொழுதுதான் இளைய பாண்டியனும் நோக்கினான். ஆகையால் அவன் முகத்திலும் வியப்பின் குறி லேசாக படர்ந்தது. ஜமாலுதீன் என்று ஏதோ சொல்ல முயன்ற வீரபாண்டியனை இடைமறித்த அராபியன், நண்பர்களை கொலைகாரர்களிடம் விட்டு செல்லும் பண்பு அராபியர்களுக்கு கிடையாது என்று கூறினான் லேசாக நகைத்து. ஆனால் இந்த பெண் என்று வினவினான் இளைய பாண்டியன். வீரர்கள் மரபில் பிறந்தவள், அவள் குருவாலும் குறி தப்புவதில்லை. வேண்டுமானால் அதோ அவன் பெயர் என்ன? குலபதியா? அவனை தீர்த்துவிடச் சொல்லட்டுமா என்று வினவினான் ஜமாலுதீன் சர்வசாதாரணமாக. வேண்டாம், இவனை பிடித்து அந்த தூணில் கட்டிவிடு, நீ இருந்த நிலையில் அவன் இருக்கட்டும் என்று உத்தரவிட்ட வீரபாண்டியன் மற்ற இரு வீரர்களையும் ஒன்றாக நிற்கும்படி வாளால் செய்கை காட்டினான்.
அடுத்த சில வினாடிகளில் குலபதி அந்த பெரிய தூணில் நன்றாக பிணைக்கப்பட்டான். மற்ற இரு வீரர்களும் கை கால்கள் கட்டப்பட்டு அவன் காலடியில் உருட்டப்பட்டார்கள். அந்த காட்சியை விளக்கு வெளிச்சத்தில் கண்ட வீரபாண்டியன், குலபதி, ஜமாலுதீன் காலடியில் ஒரு பெண் தான் கிடந்தாள். ஆனால் உன் காலடியில் இரு வீரர்கள் கிடக்கிறார்கள். நல்ல துணையுடனேயே உன்னை விட்டுச் செல்கிறேன். வீட்டு வாயிற்கதவும் திறந்திருக்கும். சற்று அதிக கூக்குரலிட்டால் தெருவில் கேட்கும் உன் குரல். நாளை காலையில் உங்களை யாராவது விடுவிப்பார்கள். விடுவித்ததும் மதுரைக்கு சென்று சொல் மன்னரிடம், அவர் கிரீடம் அவர் தலையில் இன்னும் திடமாக அமரவில்லை என்று என கூறிவிட்டு, ஜமாலுதீன் என்று ஜமாலுதீனை அழைத்துக் கொண்டு கொல்லைப்புற வழியாக நோக்கிச் சென்றான். அரபு நாட்டு அழகியும் அவர்களை பின்தொடர்ந்தாள். கொல்லைப்புறத்தில் நல்ல இருட்டடித்திருந்தாலும் அங்கு 4-5 ஜாதி புறவிகள் கொட்டடியில் கட்டப்பட்டிருப்பதை வீரபாண்டியன் கவனித்தான். அந்த புறவிகள் 4ம் ஜமாலுதீனை கண்டு கனைத்ததை பார்த்ததும் அவை நன்றாக பழக்கப்பட்ட புறவிகளே என்பதையும், ஏதோ காரணமாகவே அந்த புறவிகளை ஜமாலுதீன் அங்கு கட்டி வைத்திருக்கிறான் என்பதையும், அந்த முகப்பு வீட்டை கூட அவன் முன்கூட்டியே வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்ட வீரபாண்டியன், தனக்கு தெரியாத ஏதோ மர்மம் ஜமாலுதீனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டானானாலும் எதை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஜமாலுதீன் அவிழ்த்து கொணர்ந்த ஒரு புறவி மீது ஏறிக்கொண்டான். மற்றும் இரு புறவிகளில் ஜமாலுதீனும் அராபிய அழகியும் ஏறிக்கொள்ள வீரபாண்டியன் பின்புற வழியாகவே அரண்மனையை நோக்கி தனது புறவியை செலுத்தினான். அவனுக்கு பின்னால் அரேபிய அழகியும் அவளுக்கு பின்னால் ஜமாலுதீனும் தொடர, மூவரும் அடுத்த சில நிமிஷங்களில் காயல் பட்டணத்தின் அரண்மனையின் பின்புறத்தை அணுகினர். அங்கிருந்த வீரர்கள் இளவரசனை கண்டதும் தலை தாழ்த்தி புறவியை பிடித்துக் கொள்ள, கீழே குதித்த வீரபாண்டியன் மற்ற இருவரையும் கீழே இறங்கச் சொல்லி திட்டி வாசல் வழியாக அரண்மனைக்குள் அவர்களை அழைத்துச் சென்றான். இரவு நன்றாக ஏறி இருந்தும் கூட அரண்மனை மாடியின் பெரும் தாழ்வரையில் ஆங்காங்கு ஒவ்வொரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தாழ்வரையிலும் பூரண ஆயுதம் தரித்த ஒரு காவல் வீரன் உலாவிக் கொண்டிருந்தான். இரு தாழ்வரைகளை சுற்றி கிழக்குப்புற தாழ்வரைக்கு வந்த வீரபாண்டியன் சிறிது நேரம் அங்கிருந்த வண்ணம் காயல் பட்டண கடலோரத்தின் மீது கண்களை ஓட்டினான். மகோன்னத காட்சி அவன் கண்கள் முன்பு விரிந்தது. விளக்குகளுடன் கடலில் ஆடி நின்ற மரக்கலங்களும், ஜமாலுதீன் கொண்டு வந்திருந்த புறவி கூட்டத்தில் தனித்தனியாக குதிரைகள் தெரியாவிட்டாலும் ஏதோ பெரும் கருப்பு சந்தை அசைவது போல் தெரிந்த அழகும் அரண்மனை வரையில் எட்டிக் கொண்டிருந்தது. அந்த குதிரைகளின் கனை பொழிகளும் வீரபாண்டியன் கண்களையும் இதயத்தையும் ஒருங்கே பறித்ததால் பல வினாடிகள் அவன் மெய்மறந்து நின்று கொண்டிருந்தான். அவன் கண்ட காட்சியை அரேபியனான ஜமாலுதீனும் கண்டாலும் கடலோரத்தை ரசிக்க நேரம் அதிகமில்லை என்ற காரணத்தால் இளவரசன் தோளை தொட்டு, இதயத்தை கடலிடம் கொடுத்து விடாதீர்கள், சிறிது இந்த மாநிலத்துக்கும் திரும்புங்கள் என்று மிக மெதுவாக கூறினான். அந்த மெதுவான சொற்கள் கூட அவன் கரகரத்த ஒளியின் காரணமாக இளவரசன் காதில் நாராசமாக ஒலிக்கவே அவன் அரேபியனை திரும்பி பார்த்து, ஜமாலுதீன், சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன், சற்று பொறு என்று பதில் கூறினான் குலைந்த குரலில். ஜமாலுதீன் இகழ்ச்சி ததும்ப நகைத்தான். சற்று முன்பு அதைத்தான் தங்களுக்கு குலபதி கொடுக்க விரும்பினான் என்றும் கூறினான் நகைப்பின் ஊடே. இளவரசன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தான். அறைக்குள் நுழைந்ததும் ஜமாலுதீனையும் அரேபிய அழகியையும் ஒரு முறை நோக்கினான். கிழிக்கப்பட்டிருந்த அவள் முகத்திரையின் விளைவாக பாதி காட்சியளித்த அவள் முகம் அந்த அறையின் வெளிச்சத்தில் இன்னும் எத்தனையோ அழகு கிழிக்கப்படாத முகத்திரை பகுதியில் மறைந்து கிடப்பதை உணர்த்தியது. அந்த பாதி முகத்திலும் ஒரு கண்ணிலுமே மயங்கி இளவரசன் காதுகளில் ஜமாலுதீனின் அடுத்த சொற்கள் கம்பீரமாக ஒலித்தன. இனி முகத்திரையும் எந்த வேடமும் தேவையில்லை, ஆடையை களைந்துவிடு என்றான் ஜமாலுதீன். அரபு நாட்டழகி அடுத்த வினாடி முகத்திரையை கிழித்து எறிந்தாள். பிறகு மற்ற ஆடைகளையும் களையலானாள். இளவரசன் இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ஜமாலுதீன் என்று கோபத்துடன் சொல்லை உதிர்த்தான் இளவரசன். சற்று பொறுங்கள் என்றான் ஜமாலுதீன். எதற்கு? இவள் ஆடையை முழுவதும் களையட்டும் என்றான். சேச்சே, என்ன இது?
பயப்படாதீர்கள். ஜமாலுதீனின் கடைசி சொல் இளவரசனை ஒரு உலுக்கு உலுக்கிவிடவே அவன் அந்த பெண்ணை பார்த்தான். அவள் எந்தவித சந்தேகமும் இன்றி உடைகளை கழற்றிக் கொண்டிருந்தாள். அதை காண இஷ்டப்படாத இளவரசன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். பரிசை காண இஷ்டமில்லையா என்று வினவினான் ஜமாலுதீன். பரிசா? மறுபுறம் பார்த்து கொண்டே கேட்டான் இளவரசன். ஆம், உங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்திருப்பதாக சொல்லவில்லையா? ஆமாம், இவள்தான் அந்த பரிசு. இதை கேட்ட இளவரசன் திக்பரமை பிடித்து நின்றான். இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று சீறினான் வீரபாண்டியன். ஜமாலுதீன் அதை கேட்டு நகைத்தான். என்ன அசந்தர்ப்பமான கேள்வி என்று கூறவும் செய்தான் சிரிப்புக்கிடையே. அத்தியாயம் 4. ஊர் பெயர் தெரியாதவன். ஜமாலுதீன் தனக்கு கொண்டு வந்த பரிசு அந்த அரபு நாட்டு அழகிதான் என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் அதனாலேயே வியப்பின் வசப்பட்டான். ஆனாலும் அவள் ஆடைகளை தன் முன்பே களைந்துவிட அந்த புரவி வணிகன் உத்தரவிட்டதை கேட்டதும் அவன் வியப்பு உச்ச நிலைக்கு சென்றதென்றால், அந்த பெண்ணும் வெட்கமின்றி ஆடைகளை இரு ஆடவர்களுக்கு முன்னால் அவிழ்க்க முற்பட்டது விவரணத்திற்கு அப்பாற்பட்ட பிரமிப்பையும் சங்கடத்தையும் விளைவித்தது இளைய பாண்டியனுக்கு. அந்த சங்கட நிலை காரணமாக அவன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள முயன்ற போது அரபு நாட்டு அழகி வாய்விட்டு கலகலவென்று நகைக்கவே செய்தாள். இளவரசர் மிகவும் கோழை போலிருக்கிறதே என்று கூறவும் செய்தால் நகைப்புக்கிடையே. இதயத்தையே பரவசப்படுத்தும் விதத்தில் உதிர்ந்த அந்த கலகலப்பு சிரிப்பாலும் இடையே அவள் உதிர்த்த கேலி சொற்களாலும் சிறிது சினத்தின் வசப்பட்ட வீரபாண்டியன், இத்தனைக்கும் துணியும் இவள் ஒருவேளை வேசியாக இருப்பாளோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அப்படியானால் இந்த வெட்கங்கெட்டவளை பார்த்தால்தான் என்ன என்று நினைத்து மீண்டும் கண்களை அவள் மீதே ஓட்டினான். எதையும் அறுக்கும் சக்தி வாய்ந்த சினம் அவன் பண்பையும் அறுத்து விட்டதால். ஆனால் அடுத்து நிகழ்ந்தவை அவன் உள்ளத்தில் அளவிட முடியாத உவகையையே கொடுத்தன. அரபு நாட்டு அழகி முகத்திரையை முழுவதும் களைந்து தலையை மூடியிருந்த முக்காட்டையும் விலக்கி அதில் வளைத்து சுற்றப்பட்டிருந்த தனது குழலையும் வெகு லாவகமாக அவிழ்த்து விட்டாள். பிறகு கழுத்துக்கு கீழே இருந்த சட்டையின் நாடா முடிப்புகளையும் அவிழ்த்து சட்டையை களைந்து இடுப்பில் இருந்த கச்சியை அவிழ்த்து குறுவாளுடன் சராயை கீழே நழுவ விட்டு சிறிது விலகி நின்றாள். அவள் சட்டைக்குள்ளும் சரைக்குள்ளும் அதுவரை உள்ளடங்கி சுருண்டு திணிந்து கிடந்த மெல்லிய பட்டு சீலை மெல்ல விடுதலை அடைந்தது. அடுத்தபடி அவள் அந்த சீலையின் மேல்புறத்தை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து மிகுந்த அடக்கத்துடன் சீலையை கீழ்ப்புறமும் சீர்படுத்திக் கொண்டு அரபு வணிகனை நோக்கி, ஜமாலுதீன், இனி இளவரசர் பயப்பட மாட்டார் அல்லவா என்று வினவி இளநகை கொண்டாள். நிச்சயமாக சொல்ல முடியாது என்ற ஜமாலுதீனும் தன் பெரு உதடுகளையும் மீசைகளையும் அசைத்து விஷம நகை காட்டினான். இளவரசன் ஒரு வினாடி அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தான். கடைசியில் அவன் விழிகள் எதிரே நின்ற ஆரணங்கை ஆராயத் தொடங்கினான். அவள் முகம் முழுவதும் திறந்ததுமே அவள் அரபு நாட்டவள் அல்ல, பாரத நாட்ட பெண்தான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பாண்டியன் அந்த முகத்தில் இருந்த இரு வண்டு விழிகளில் சதா காணப்பட்ட ஒரு கள்ளச் சிரிப்பில் தைரியமும் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருப்பதை கண்டான். அவிழ்த்து விடப்பட்டிருந்த கூந்தலின் கருமையில் இருந்தும் பின்புறம் அவள் பெரும் அழகு தட்டுகளையும் மூடி கீழேயும் இறங்கும் அளவுக்கும் நீண்டு விரிந்து கிடந்ததையும், அவள் அழகு நுதலின் விசாலத்திலேயே ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி இருந்ததையும், பவள உதடுகளின் நெருக்கமும் சில வேளைகளில் அவை உள்புறம் அடிந்த போது இழுபட்ட கன்ன கதுப்புகளின் திண்மையிலும் இனிமை இருந்ததையும், சங்கு கழுத்தில் ஒட்டி கிடந்த வைர அட்டிகை கழுத்தின் வெளுப்பில் காரணமாக சிறிது ஒளி மங்கி இருப்பதையும், அது மங்கியதை சரிபடுத்த எழுந்த மார்பகம் சிறிதாய் இருந்தாலும் அவற்றின் நிலை அவள் உள்ள திமிருக்கு சான்று காட்டியதையும் கண்ட வீரபாண்டியன் அவள் அழகுக்கு இணையான ஒருத்தியை பாண்டிய நாட்டில் காண முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அவள் இடை சிறிதாய் இருந்தாலும், அவள் கால்கள் அதிக சதை பிடிப்பில்லாதிருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு வசீகரமும் திடமும் இருந்ததை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் சில வினாடிகள் அவள் அழகை பருகியே நின்றான். அவள் அராபிய வேடம் போட்டதன் காரணமாக அவள் கைகளில் வளையலோ கால்களில் சிலம்புகளோ
நெற்றியில் திலகமோ இல்லாத குறைகளை தவிர வேறு குறையேதும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான் அவன். இப்படி பல வினாடிகள் ஆராய்ந்த பிறகு, ஜமாலுதீன், இவள் யார்? எதற்காக என்னிடம் அழைத்து வந்தாய் என்று வினவினான் பாண்டி இளவரசன். ஜமாலுதீன் விஷமமாக கண்களை சிமிட்டி விட்டு சொன்னான், ஆண்டுதோறும் தங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வருவது எனது வழக்கமல்லவா என்று. ஆம் என்ற இளவரசன் பதிலில் ஆச்சரியம் இருந்தது. நான் என்ன பரிசு கொண்டு வருவேன்? புரவி ஒன்று கொண்டு வருவாய். ஒரே மாதிரி பரிசை கொண்டு வருவது உங்களுக்கும் சலிப்பை கொடுக்கும் அல்லவா? அதற்காக இந்த ஆண்டு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமாம். இதை கேட்டதும் சற்று நிதானத்தை இழந்த இளவரசன், ஜமாலுதீன், விளையாடுகிறாயா என்ன என்னுடன் என்று கேட்டான் சீற்றத்துடன். ஜமாலுதீன் வருத்த சாயையை முகத்தில் படரவிட்டுக் கொண்டு கண்களிலும் அது விரிய வீரபாண்டியனை நோக்கி, ஏன் இந்த பெண் அழகாக இல்லையா என்று கேட்டான் சர்வசாதாரணமாக. வீரபாண்டியன் சினம் இன்னும் அதிகமாயிற்று. இருக்கிறாள் தான் ஜமாலுதீன், இருக்கிறாள். ஆனால் இவளால் எனக்கு என்ன உபயோகம் என்று வினவினான். போங்கள் எஜமான், என்ன கேள்வி இது என்று அழுத்துக் கொண்டே, புரவியை விட இவள் அதிக உபயோகம் உங்களுக்கு. இவள் குறுவாள் எறிவாள் குறிதவறாமல். குதிரை குறுவாள் எரியுமா என்று வினவினான் ஜமாலுதீன். குறுவாள் எரிய எனக்கே தெரியுமே, அதற்கு இவள் தேவையில்லை என்றான் இளவரசன் கடுப்புடன். ஒருவர் துணை உங்களுக்கு இப்பொழுது அவசியம் தேவையாக இருக்கிறது. நானோ பாண்டிய நாட்டில் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று விளக்கினான் ஜமாலுதீன். இதை சொன்னபோது அவன் குரலில் விஷமம் ஏதுமில்லை. தீவிரமான கவலையே அதில் படர்ந்து கிடந்தது. அவன் கவலையை காணவே செய்தான் வீரபாண்டியன். அப்படி என்ன ஆபத்து பாண்டிய நாட்டில்? அதுவும் காயல் பட்டணத்தில் எனக்கு நேரிட முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். தவிர அப்படியே ஆபத்து இருந்தாலும் இந்த பெண் என்ன அபாரமான உதவியை எனக்கு செய்துவிட முடியும் என்றும் எண்ணி பார்த்தான். இருப்பினும் அந்த கேள்விகளையும் எண்ணங்களையும் விலக்கிவிட்டு முதலில் அவள் யார் என்பதை அறிய பிரியப்பட்டு, ஜமாலுதீன், இவள் யார்? உன்னிடம் எப்படி வந்து சேர்ந்தாள் என்று வினவினான். ஜமாலுதீன் கொடுத்த பதில் இளவரசனுக்கு பேரதிர்ச்சியை அளித்ததால் அவன் பல வினாடிகள் பேசாமல் நின்றான். இத்தனைக்கும் ஜமாலுதீன், இவள் யார் என்பது எனக்கு தெரியாது என்று சர்வ சாதாரணமாகத்தான் சொன்னான். இருப்பினும் அந்த பதில் அதிர்ச்சியை மட்டுமின்றி குழப்பத்தையும் அளிக்கவே, இவளை உனக்கு தெரியாதா என்று வாய்விட்டு உரக்க கேட்கவும் செய்தான் வீரபாண்டியன். ஆமாம், தெரியாது. திட்டமாக வந்தது ஜமாலுதீனின் பதில். நீ இவளை எனக்காக பரிசு கொண்டு வந்ததாக சொன்னாயே? இவள் சொல்லச் சொன்னால் அப்படி. உன்னை இவளுக்கு முன்பே தெரியுமா? தெரிந்துதான் இருக்க வேண்டும். அப்படியென்றால் இவளை எனக்கு தெரியாது. ஆனால் இவள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுது தெரிந்து கொண்டாள்? அது எனக்கு தெரியாது. ஆனால் வழக்கமாக தங்குகிற மாளிகைக்கு நேற்று இரவு வந்தாள். தனக்கு அராபிய உடை வேண்டுமென்றும் தன்னை உங்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னாள். இதை கேட்ட இளவரசன் இதயத்தில் பல சந்தேகங்கள் உலாவின. ஆனாலும் அவை எதையும் வெளிக்கு காட்டாமல், சரி சரி, நீ உடனே ஒப்புக்கொண்டாய் இல்லையா என்று இழுத்தான் வெறுப்புடன் வீரபாண்டியன். ஜமாலுதீன் கண்களில் ஒரு வினாடி சீற்றம் தெரிந்து மறைந்தது. பிறகு நிதானமான குரலிலேயே பேசினான். இளவரசருக்கு பல ஆண்டுகளாக இந்த ஜமாலுதீனை தெரியும். அவன் எடுப்பார் கைப்பிள்ளை அல்லவென்பதும் இளவரசருக்கு புரியாத விஷயம் அல்ல. இவள் சொன்னதை உடனடியாக நான் ஏற்கவில்லை இளவரசே. இவளை யார் என்று விசாரித்தேன். இவள் அதை சொல்லவும் மறுத்தாள். பெயரை கூட சொல்லவில்லை. ஒன்று மட்டும்தான் சொன்னாள், என்னை அவள் சொல்படி ஆட்டி வைக்க. மறுநாள் இரவு, அதாவது இன்று இரவு, உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று கூறினாள். உங்களை தப்புவிக்க வேண்டுமானால் தான் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தாள். என்ன ஆபத்து, யாரால் ஆபத்து என்றும் நான் விசாரித்தேன். எதையும் சொல்ல மறுத்துவிட்டாள். ஆனால் இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய ஜமாலுதீன் இளவரசனை உற்று நோக்கினான். சொல்லு ஜமாலுதீன் என இளவரசன் ஊக்கப்படுத்தவே அரபு வணிகன் மேலும் பேச்சை தொடங்கி, ஆனால் இவள் விழிகளில் உண்மை இருந்தது. ஆகையால் அவள் சொன்னபடி செய்ய ஒப்புக்கொண்டேன். அதற்கு முன்பு கேட்டேன் இவளை, காயலில் இளவரசனை காப்பாற்றக்கூடியவர் வேறு யாரும் இல்லையா என்று. இல்லை என்றாள் இவள். பதிலுக்கு, உங்களுக்கு ஆபத்து இருப்பதாக தெரிந்தாலோ அல்லது யாராவது உங்களை எச்சரிப்பதாக தெரிந்தாலோ கூட
அவர்களும் கொல்லப்படுவார்கள் என்றும் அறிவித்தாள். அதற்கு பின்பு நான் சந்தேகப்படவில்லை. இவள் கூறியபடி செய்தேன். விலைமகளிர் வீட்டுக்கு நான் போனதும் இவள் யோசனையின் மேல்தான். உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருப்பதாக கூறி அங்கு அழைத்து வரச் சொன்னதும் இவள்தான். பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியுமே என்றான் ஜமாலுதீன். இளவரசன் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலை குனிந்த வண்ணம் சில வினாடிகள் அறையில் இப்படியும் அப்படியும் அலைந்தான். இவளே ஒருவேளை தனது அண்ணன் கையாளாக இருந்தால், இவளே குலபதியையும் அவன் ஆட்களையும் வரவழைத்திருந்தால், பேருக்கு தன்னை கட்டி போடச் சொல்லி என்னை அங்கு இழுத்திருந்தால், இப்படியாக பல கேள்விகள் அவன் உள்ளத்தை எழுந்ததால் திடீரென தலை நிமிர்த்தி ஜமாலுதீனை நோக்கி, ஜமாலுதீன், குலபதியிடம் நம்மை பிடித்து கொடுக்க இவள் ஏன் சூழ்ச்சி செய்திருக்க கூடாது என்று வினவினான் சந்தேகம் பூர்ணமாக ஒலித்த குரலில். ஒரு காலம் செய்யவில்லை என்றான் ஜமாலுதீன் திடமாக. ஓ, அத்தனை நம்பிக்கையா? ஊர் பேர் தெரியாத இவளிடம் உனக்கு? ஆமாம். நம்பிக்கைக்கு அத்தாட்சி? நான் கண்களை சொன்னேனே. அதை தவிர? இதை வீரபாண்டியன் கேட்ட வினாடியில் அத்தாட்சி அவனுக்கே நிதர்சனமாக தெரிந்தது. அந்த அழகி இளையபாண்டியனை நோக்கி பாய்ந்து அவனை கீழே தள்ளி தானும் அவன் மீது உருண்டாள். வெளியில் திடீரென ஒருவன் பெரிதாக அலறினான். அந்த அலறல் மரண கூச்சல். அத்தியாயம் 5. பரந்த பறவைகள். வாழ்க்கையில் பல புறவிகளின் பாய்ச்சல்களை அனாயாசமாக தாங்கி இருந்த பாண்டி இளவரசன் இந்த பாவையின் பாய்ச்சலை தாங்க இயலாதவனாக தரையில் புரண்டான். எதற்காக அந்த பெண் அப்படி திடீரென்று அத்தனை பலமாகவும் வேகமாகவும் தன் மீது பாய்ந்தாள் என்பதை நினைக்கவோ, தான் உருளும்படியான அத்தனை பலம் அந்த ஏந்திழைக்கு எங்கிருந்து வந்தது என்பதை யூகிக்கவோ அவசியமில்லாத நிலையில் திடீரென மின்னல் வேகத்தில் வெளியே கேட்ட மரண கூச்சலால் பாண்டிய இளவரசன் பெரு வியப்பெய்தினானாகையால் உருண்ட நிலையில் இருந்து வினாடிக்குள் எழுந்திருந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கி ஓடி 2 கோடிகளிலும் கண்களை செலுத்தினான். எதிரே கீழே மார்பில் குருவாளுடன் உயிரை மெல்ல மெல்ல கக்கிக் கொண்டிருந்த ஒரு வீரனை தவிர வேறு எந்த காவலரும் அந்த தாழ்வரையில் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆதலால் அவன் விடுவிடுவென்று நடந்து மாண்டு கொண்டிருந்தவன் அருகே சென்று உட்கார்ந்து அவனை கூர்ந்து கவனித்தான். அவனும் அரண்மனை காவலாளிகளில் ஒருவன்தான் என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்ட இளவரசன், டேய், யார் நீ என்று வினவினான். அத்துடன் அவன் மார்பில் குருவால் பாய்ந்த இடத்தில் வந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த அவனது ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து அதில் திணிக்கவும் செய்தான். ஆனால் குருதி குறையவோ நிற்கவோ இல்லையாதலால் அந்த வீரன் இறப்பது திண்ணம் என்ற தீர்மானத்திற்கு வந்த இளைய பாண்டியன், டேய், உன் பெயர் என்ன? இந்த வேலைக்கு உன்னை யார் ஏவியது என்று வினவினான். வீரனின் மரண மூச்சு பலமாக வந்து கொண்டிருந்ததால் மார்பு கத்தியுடன் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. இருமுறை ஏதோ சொல்ல வாயெடுத்தான் வீரன். முடியாததால் மடியை காட்டிவிட்டு பட்டென்று கண்ணை மூடிவிட்டான். அவனுக்கு இந்த உலக பந்தம் நீங்கிவிட்டதை உணர்ந்த வீரபாண்டியன் அவன் மடியை தடவி அதில் இருந்த ஓர் ஓலையை எடுத்துக்கொண்டான். அதே சமயத்தில் அவ்விடம் வந்த அழகியும் மாண்டவன் மார்பில் இருந்த தனது குருவாளை இழுத்து எடுத்து இரத்தத்தை அவன் ஆடையிலேயே நன்றாக துடைத்த பிறகு தனது இடையில் இருந்த அதன் உரையில் செருகிக் கொண்டாள். வீரபாண்டியன் ஒரு வினாடி தாழ்வரையின் வெளிச்சத்தில் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினான். சிறிதும் உணர்ச்சியற்ற அவள் முகத்தில் தான் ஒருவனை கொன்றுவிட்டோம் என்ற அனுதாபமோ வெறுப்போ ஏதுமில்லாமல் முகம் சர்வ சாதாரணமாக காணப்பட்டதையும் அவள் சற்றும் சலிக்காமல் குருவாளை பிடுங்கி மாண்டவன் உடையில் ஏதோ சகஜமான அலுவலை புரிவது போல் துடைத்துவிட்டு தனது இடையில் செருகிக் கொண்டதையும் கண்ட வீரபாண்டியன், இவள் ஒருவேளை குணத்தில் ராட்சசியாக இருப்பாளோ என்று கூட நினைத்தான். அவளை பற்றிய நினைப்பில் கையில் இருந்த ஓலையை கூட படிக்கவில்லை அவன். அவள் தன்னை தொடரும்படி அவனுக்கு சைகை செய்து மீண்டும் அறைக்குள் செல்லவே இளைய பாண்டியனும் வேறு வழியின்றி அவளை தொடர்ந்தான். இளவரசன் உள்ளே வந்ததும் அரைக்கதவையும் தாழ்வரை சாளரத்தையும் தாளிட்டாள் அவள். பிறகு இளவரசனை நோக்கி, இனி படியுங்கள் ஓலையை என்று உத்தரவும் இட்டாள். அவள் உத்தரவிட்ட தோரணையை கண்ட பாண்டிய இளவரசன் ஒரு முறை அந்த பெண்ணையும் நோக்கிவிட்டு ஜமாலுதீனையும் நோக்கினான். ஜமாலுதீன் கூறினான், எசமான்,
அவள் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று. இளவரசன் ஓலையை பிரித்து படித்தான் அரை வெளிச்சத்தில். அதில் கண்ட விஷயம் அவனுக்கு பிரமிப்பை அளிக்காவிட்டாலும் கையெழுத்து பிரமிப்பை அளிக்கவே செய்தது. வீரபாண்டியனை எப்படியும் ஒழித்துவிடு என்ற சொற்கள் தான் ஓலையில் கண்டிருந்தன. விஷயம் அப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்கனவே யூகித்துவிட்ட இளவரசன் அந்த கையெழுத்தை கண்டு பெருவியப்பு கொண்டான். இந்த கையெழுத்து என்று அவன் துவங்கி வாசகத்தை முடிக்கும் முன்பாக, உங்களுடைய தமையனாருடையது என்று கூறினாள் அந்த பெண். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வீரபாண்டியன், ஆம், அது உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் அந்த அழகியை நோக்கி. குலபதியும் அவன் ஆட்களும் உங்களை கொல்ல வருவது எனக்கு எப்படி தெரிந்ததோ அப்படித்தான் இதுவும் என்றாள் அவள். அதுவரை ஏதும் பேசாமல் நின்றிருந்த ஜமாலுதீன் மெல்ல வாயை திறந்து, எசமான், நான் சொன்னது சரியாக போய்விட்டதல்லவா என்று சொன்னான். என்ன கூறினாய்? எது சரியாக போய்விட்டது என்று எதிர்கேள்விகள் கேட்டான் வீரபாண்டியன். இவள் குருவால் எறிவதில் வல்லவள் என்று சொல்லவில்லையா நான்? ஆமாம், சொன்னாய். உங்களுக்கு இவள் துணை தேவை என்று சொல்லவில்லையா? ஆமாம், கூறினாய். இரண்டும் சரியாக போய்விட்டதல்லவா? சரியாகத்தான் போய்விட்டது. இனி இவள் சொல்படி நடப்பதில் தவறென்ன? தவிர என் பரிசு எப்படி என்று கேட்டு அந்த கோர நிலையிலும் சிரித்தான் அரபு நாட்டவனான ஜமாலுதீன். அவன் சிரிப்பை ரசிக்காத இளவரசன் கண்களில் மெல்ல சினம் துளிர்த்தது. சிரிப்பதற்கு இது சமயமல்ல என்று கண்டிப்பாக அறிவித்தான். சமயத்திற்கென்ன என்று கேட்டான் ஜமாலுதீன். தாழ்வரையில் ஒருவன் மாண்டு கிடக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டினான் இளவரசன். அவன் அங்கு மாண்டு கிடக்காவிட்டால் அந்த நிலையில் உங்களை இந்த அறையில் காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று கூறிய ஜமாலுதீன், எசமான், இந்த நாட்டில் இருக்கும் தங்களுக்கு இத்தகைய சதிகளும் கொலைகளும் புதிதாக இருக்கலாம். ஆனால் எங்கள் நாட்டில் இது பரம சகஜம். உங்கள் நாட்டை போல வணிகமும் சீரும் சிறப்பும் நிறைந்து எங்கள் நாடு இருக்குமானால் தினமும் ஒரு மன்னர் இறப்பார், தினம் புது மன்னர் ஏற்படுவார் என்றும் விளக்கினான் ஜமாலுதீன். இளவரசன் சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கினான். எனது அண்ணன் கேவலம் இந்த மண்ணுக்காகவும் மணி மகுடத்திற்காகவும் தந்தையையே கொலை செய்கிறான், தம்பியை கொலை செய்ய முயலுகிறான். பாண்டிய நாட்டில் இதுவரை நடக்காத விந்தை, விபரீதம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அத்துடன் இந்த பெண் யார்? எங்கிருந்து வந்தாள்? எனக்கும் தெரியாத மர்மங்கள் இவளுக்கு எப்படி தெரிந்திருக்கின்றன என்றும் கேட்டுக்கொண்டான் தனக்குள்ளேயே. அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை அந்த மங்கை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவள் சொன்னாள், இளவரசே, நான் யார் என்பதை பற்றியோ எப்படி இந்த விஷயங்களை அறிந்து கொண்டேன் என்பது பற்றியோ கேள்வி இல்லை. இவற்றையெல்லாம் முன்கூட்டி எதிர்பார்த்த ஒருவர் என்னை அனுப்பியிருக்கிறார் உங்களை காக்க. அவரிட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன் நான். இந்த அரண்மனையில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு கணமும் உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அதோ அந்த தாழ்வரையில் கிடப்பவனை ஒரு வினாடி நான் பார்த்திராவிட்டால், எவனாவது உங்களை தீர்த்து கட்ட வருவான் என்று எச்சரிக்கையுடன் நான் இருந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நல்ல வேளை தாழ்வரையில் ஒரு விளக்கு இருந்தது. வந்தவன் நிழலும் முன்னதாக சாளரத்தில் விழுந்தது. இல்லையேல் விபரீதம் விளைந்திருக்கும். அவன் மீது குருவால் எறிந்து உங்களையும் கீழே தள்ளினேன். அதனால்தான். இந்த விளக்கத்துடன் பேச்சை நிறுத்தினாள் அந்த பேரழகி. அவளது துரிதமான செய்தியை நினைத்து வியந்த இளவரசன், அவன் மீது குருவால் எறிந்தாய், சரி, என்னை எதற்காக கீழே தள்ளினாய் என்று கேட்டான் இளவரசன். அவன் நிழலில் முன்னதாக தெரிந்தது அவன் குருவால்தான். ஒருவேளை நான் குறி தவறியிருந்தாலும் அவனுடைய குருவால் உங்கள் மீது பாயக்கூடாதல்லவா என்று சொன்ன அவள் அப்பொழுதுதான் தான் செய்த காரியத்தையே உணர்ந்தாள். அதனால் அவள் முகம் வெட்கத்தால் பெரிதும் சிவந்தது. அதை காணவே செய்தான் வீரபாண்டியன். அத்தனை ஆபத்திலும் அவள் அழகு எத்தன்மையது என்ற நினைப்பே அவன் உள்ளத்தில் எழுந்தது. இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட வேகத்தை அடக்கிக் கொண்டு, உன் பெயரை சொல்ல முடியுமா என்று பணிவுடன் கேட்டான். அவள் சிறிது சிந்தித்து விட்டு தலையை அசைத்துக் கொண்டாள். இப்பொழுது வேண்டாம் இளவரசே, போகும்போது சொல்கிறேன் என்று கூறவும் செய்தாள். எங்கு போகும்போது என்று வினவினான் இளவரசன். அதையும் பிறகு சொல்கிறேன். ஏன்? இந்த அரண்மனையில் நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் மரணம் நம்மை அணுகிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் காயல் பட்டணமே
உங்களுக்கு தற்சமயம் பந்தோபஸ்தான இடம் அல்ல. சரி, உன்னை அனுப்பியது யார்? அதையாவது சொல்வாயா? அதை மட்டும் 2 நாட்களுக்கு சொல்வதற்கில்லை. அதற்கு பிறகு சொல்ல அவசியமில்லை. ஏன்? அவரை நீங்களே சந்திப்பீர்கள். இன்னும் மேலே ஏதோ கேள்விகளை கேட்கப் போன இளவரசனை தனது கைகளில் ஒன்றை தூக்கி தடுத்த அந்த பெண், ஜமாலுதீன், புரவிகள் தயாராக இருக்கின்றனவா என்று வினவினாள். 2 புரவிகளை நான் வழக்கமாக தங்கும் மாளிகை கொட்டடியில் கட்டி வைத்திருக்கிறேன் என்றான் ஜமாலுதீன். சரி, வாருங்கள் என்று கூறிய அந்த அழகி வாயிற்கதவை மெல்ல திறந்து வெளியே பார்த்தாள். பிறகு ஜமாலுதீனையும் இளவரசனையும் நோக்கி, வாள்களை உருவி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு முன்னே நடந்தாள். அவள் நடையில் பெரும் கம்பீரம் இருந்ததை அவளுக்கு பின்னால் சென்ற இளவரசன் கவனித்தான். அவள் தனது குருவாளின் மேல் கையை வைத்திருந்தாலே தவிர அதை உருவி பிடித்துக் கொள்ளவில்லை என்பதை அவள் வலதுகை மடிந்து முன்னால் சென்றதிலிருந்து யூகித்துக் கொண்ட இளவரசன் உருவாள் எறிவதில் அவளுக்கு இருந்த பூரண நம்பிக்கையை உணர்ந்ததாலும் வியப்பெய்தவில்லை. அந்த வேகத்தை தான் அவன் சற்று முன்பே அறிந்திருந்தானே. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவள் சென்ற வழிகளை கண்ட இளவரசன் அரண்மனையை அவள் அக்கக்காக அறிந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். தாழ்வரையின் கோடியில் இருந்த ஒரு ரகசிய கதவை அவள் திறந்து படிகளில் இறங்கிய போதும், பிறகு நந்தவனத்தின் வெளியே வந்து வெளிக்கதவை மூடிய போதும் அவன் வியப்புடனே நடந்து சென்றான். பிறகு 2 சந்துகள் வழியாக அவள் ஜமாலுதீன் மாளிகையின் கொட்டடிக்கு வந்ததை கவனித்ததும், அவள் ஒரு பெரும் வேவுக்காரியாய் இருக்க வேண்டும் அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவளாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். கொட்டடியில் 2 புரவிகளை ஜமாலுதீன் சேணம் போட்டு பயணத்திற்கு தயாராக வைத்திருந்தான். அவற்றில் வெள்ளையாய் இருந்த புரவியை சுட்டிக்காட்டி, எசமான், உண்மையில் இதுதான் தங்களுக்கு நான் கொண்டு வந்த பரிசு. பிறகுதான் பரிசு மாறிவிட்டது என்று கூறினான் புன்முறுவலுடன் ஜமாலுதீன். புரவி பிரியனும் அசுவ லட்சணங்களை நன்றாக அறிந்தவனுமான வீரபாண்டியன் அந்த புரவியின் கழுத்தை தடவி கொடுத்தான். பிறகு கன்னத்தை முத்தமிட்டான். அடுத்தபடி ஜமாலுதீனை நன்றி ததும்பும் கண்களுடன் நோக்கி, ஜமாலுதீன், இந்த பரிசை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு புரவியை கொட்டடியில் இருந்து வெளியே இழுத்து வந்து ஆரோகணித்தான். இன்னொரு புறம் பழுப்பு நிற புரவி மீது அந்த பெண் அனாயாசமாக ஏறி ஜமாலுதீனிடம் விடைபெற்று, ஜமாலுதீன், நாம் மீண்டும் சந்திக்கும் போது என் கதையை உனக்கு சொல்லுகிறேன். அதுவரை இந்த பரிசை வைத்துக்கொள் என்று ஒரு முத்து மாலையை தன் கச்சையில் இருந்து எடுத்து அவனை நோக்கி விட்டெறிந்தாள். அதை அவன் கையில் பிடிப்பதற்கும் பழுப்பு நிற புரவி பறப்பதற்கும் நேரம் கனகச்சிதமாக அமைந்திருந்தது. வீரபாண்டியனின் வெள்ளை புரவியும் அம்பு போல பாய்ந்து சென்றது கொட்டடியை விட்டு. ஜமாலுதீன் தனது கையில் அந்த முத்து மாலையை பிடித்த வண்ணம் நீண்ட நேரம் நின்றிருந்தான். அவன் உள்ளத்தில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. அந்த அலைகளை கலைக்க ஒரு கை அவன் தோள் மீது பதிந்தது. இனி நீ என்னுடன் வரலாம் என்ற சொற்கள் அவன் காதில் ரகசியமாக ஓதப்பட்டன. ஆனால் ஜமாலுதீன் அசையவில்லை. பறவைகள் பறந்து விட்டன என்று அலட்சியமாக சொன்னான் திரும்பாமலேயே ஜமாலுதீன். ஒன்று பறக்கவில்லை, அது நான். ஆம். ஜமாலுதீன் அதை கேட்டு பெரிதாக நகைத்தான். ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் கேட்டது காதுக்கருகில் அதே குரல். ஆனால் அடுத்த கேள்வியை கேட்கும் நிலையில் அது இல்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.